அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி யாருக்கு சொல்கிறாங்களா? அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்களுக்கும் எதிராக இருக்கிற ஜனங்களுக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே முக்கியமாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது, ஏற்றதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம் மனுஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்மை விட பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். உயர்ந்த அந்தஸ்துகளில் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் உண்மை. ஆனாலும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கே கீழ்ப்படுகிறது மிக மிக அவசியமும் முக்கியமுமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறோமா? கொஞ்சம் மனசில் யோசித்து பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கு வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு போகிறார்கள். அங்கே தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது தன்னுடைய சக நண்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? கவனித்தால் தெரியும், சில தவறுகள் எப்படி நடக்கிறது. ஒரு சில பேர் சொல்கிற அந்த காரியத்தை அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டதால் அதை செய்து மாட்டிக்கொண்டு இன்றைக்கு அவஸ்தைப்படுகிறதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் திட்டமாய் பேசுகிறார். அது எந்த மனுஷராக இருந்தாலும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே ஆமேன் அவசியமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இங்கே பேதுரு மற்ற சீஷர்களும் இயேசுவின் நாமத்தை குறித்து அந்த யூத பட்டணத்திலே அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன ஆகிறதுனா, திரளான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்கே இருக்கிறதான பிரதான ஆசாரியரும் வேத பாரகர்களும் மற்ற அந்த அந்தஸ்துகளில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க? வந்து, தம்பி இதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு உறுதியாக எச்சரிக்கிறாங்க. நீ பேசவே கூடாது, இந்த வார்த்தைகள் இந்த நாமத்தை குறித்து நீ பேசவே என்ன பண்ணக்கூடாது, கூடாது. இந்த ஏரியாவில் நீ பேசக்கூடாது. நீ என்னை பேசி என்னையும் நீ என்ன பண்ணுற, அந்த ரத்த பழியில் நீ உங்ககிட்ட மாட்டி விட்டுருவ போல. பார்த்தா கூட்டம் கூட்டமாக என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க. எனக்கு பின் நாட்களில் பிரச்சனை வந்துடும் போலன்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டுகிறாங்க. அங்கே பேதுருவும் மற்ற சீஷர்களும் மற்ற அப்போஸ்தலர்களும் எழுந்து நின்று என்ன சொல்கிறாங்க? நாங்கள் உனக்கு கீழ்ப்படிய மாட்டோம், தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம் என்கிறதை இங்கே பகிரங்கமாய் ஒரு கூட்டத்திற்கு முன்பாக சொல்லுகிறார்கள். இதே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தான் யாரை சிலுவையில் அறைஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இவர்களையும் அறைவதற்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நீ என்னை கொலை செஞ்சாலும் கூட பரவாயில்ல, நீ என்னை கொன்று போட்டாலும் கூட பரவாயில்ல, நீ என்னை சிறைச்சாலையில் போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் உனக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் எனக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல பாருங்கள் வைராக்கியமாய் அதை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. ஆமீன். நாம் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 13:1 வாசிச்சிங்கன்னா தெரியும், மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அந்த அதிகாரங்கள் யாரால் உண்டாயிருக்கிறதா? தேவனால் உண்டாயிருக்கிறது. எனவே இன்றைக்கு அரசாங்கத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அந்த அதிகாரத்தை யார் கொடுக்கிறாரா? யார் கொடுக்கிறாரு? தேவன் கொடுக்கிறார். நீங்களும் நானும் இரவும் பகலமாய் ஜெபிக்கலாம், ஆமென். ஆனாலும் தேவன் அந்த சித்தத்தை நிறைவேற்றி அவர்களை அங்கே கொண்டு வருகிறார். அவர் அந்த நோக்கத்தோடு கொண்டு வருகிறார். அப்போது மேலான அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்க நாம் அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும். எது வரைக்கும்? இது தேவனுடைய அதிகாரத்திற்கு வேறுபட்டதாக இருந்தது என்று சொன்னால் நான் மிக முக்கியமாய் தேவனுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? முதலாவது ஆமென். மேலான அதிகாரம், நீ சபைக்கு போ, நீ எல்லாம் பண்ணுன்னு சொன்னால் கீழ்ப்படியலாம், நீ வந்து ஓட்டு போடுன்னு சொன்னால் கீழ்ப்படியலாம், எல்லா காரியம் கீழ்ப்படியணும். ஆனால் நீ இந்த இயேசுவை ஆராதிக்கக்கூடாது என்று சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படியணும். ஏன் இதை இவ்வளோ வைராக்கியமாக சொல்கிற?
வருகிற நாட்கள் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிரும்னு சொன்னால் கையில் என்ன பண்ணுருவாங்க, சிப்பு வச்சுருவாங்க. எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவேன்னு நினச்சா நெத்தியில் உங்களுக்கும் எனக்கும் 666 இலக்கம் கொண்ட காரியத்தை பதித்து விடுவார்கள். அப்போ கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமாவை இழக்க நேரிடும். நாம் ஆத்துமாவை இழக்கக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது என்று சொன்னால் ஆமேன், மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அது தேவ அதிகாரத்திற்கு, தேவனை விட்டு பிரிக்கிற அல்லது தேவனை சேர முடியாதபடி ஆமேன் தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது உத்தமமாக இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமாக. இது தேவனால் உண்டாயிருக்கிற அதிகாரமா முதல்ல பார்க்கணும், அல்லது தேவனுக்கே எதிரான ஒரு அதிகாரமாக இருக்குதா? தேவனுக்கே எதிரான அதிகாரமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வருகிற நாட்கள் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஒரு வழியில் கொண்டு போக போகிறார். அதற்கு நீங்களும் நானும் ப்ரிப்பராக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் இந்த இயேசுவை மறுதலிப்பதற்கும் என்ன செய்யும், இதே நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால் நாம் இப்படியே என்ன பண்ணுவோம், நாம் பின்மாறி போகிறதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எனவே மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அந்த அதிகாரம் தேவனுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது, அதற்கு கீழ்ப்படியக்கூடாது. முதலாவது மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நல்லா தெரியும், நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய நேரம் எனக்கு ஓடிவிட்டது. எனவே பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் நம்ம எடுத்துக்கலாம், தானியலை எடுத்துக்கொள்ளலாம். பத்திரத்தில் கையெழுத்தப்பட்டது, நீ என்ன பண்ணக்கூடாது, வேறு தேவர்களையும் யாரையும் வணங்கவே கூடாதுன்னு சொல்லி பத்திரத்திலே சைன் போட்டதில் ஒரு ஆள் இவர் யார், தானியேல். ஆனால் அவர் என்ன செய்கிறார், இந்த அதிகாரத்திற்கு எல்லா காரியமும் தெரியும். நாம் ஜெபித்தால் என்ன நடக்கும், நம்ம எங்கே கொண்டு போவாங்க என்பதை அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறார், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதை அவர் தெரிந்து கொண்டார். ஆமேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு அதிகாரத்திற்கு கீழ் இருந்தார். இந்த பொற்சிலையை வணங்கியே தீர வேண்டும் என்று சொல்லும்போது அங்கே என்ன நடந்தது, அவர்கள் வைராக்கியமாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை தெரிந்து கொண்டார்கள். பாருங்க, மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது என்னென்ன அற்புதங்கள் நடக்கிறது பாருங்க. இந்த தானியேலின் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்பட்டது. சாத்ராக் மேஷாக் எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணாங்க, உயர்த்தப்பட்டார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனே தேவன் என்று சொல்லி எல்லார் முன்னிலையிலும் புகழத்தக்கதாய் கர்த்தர் அங்கே பெரிய அற்புதங்களை செய்தார். நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நம்முடைய மைண்டை ரொம்ப கிளியராக வச்சு கொள்ளணும். ஆமேன். அதிகாரம் எல்லாம் எப்படி செயல்படுகிறது, நம்மை தேவன் பக்கம் திருப்புகிறதா அல்லது தேவனுக்கு எதிராய் திருப்புகிறதா? தேவனுக்கு எதிராய் திருப்புமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும், மனிதனுக்கு அல்ல. ரெண்டாவது காரியம் பாருங்க, எபேசியர் 6:1 சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆமேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அழகாக சொல்லப்படுகிறது. பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில் எல்லாம் என்ன செய்யவில்லை, அவர் ஒரு குறையுமே அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஈவன் சிலுவையில் ஏற்றி அவரை அறையும் போது கூட ஒரு குறையும் இயேசுவினிடத்தில் காணவே யாராலும் முடியவில்லை. அவங்க அப்பா அம்மா கூட சரி, அவருடைய சகோதரரும் கூட சரி, இயேசு கிறிஸ்துவை குறை சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவர் அவ்வளவு தெளிவாய் இந்த பூமியிலே ஆமீன் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அம்மா அப்பாவை எதிர்த்து பேசினதில்லை. அப்பா என்ன காரியம் சொன்னாலும் அதை செய்திருவார். தன்னுடைய சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். தன்னுடைய குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தான் அவர் ஊழியத்திற்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், தன்னுடைய வேலை வந்தது பாருங்க. கானா ஒரு கல்யாணத்தில் அங்கே அவர்கள் தாயாகிய மரியாள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கட்டளை சொன்னாங்க. அதாவது ரெக்கமெண்டேஷன், ஐயா
திராட்சை ரசம் குறைவாயிற்றுன்னு சொல்லி போய் சொல்லும்போது சொல்கிறார் ஆண்டவர், ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று. அப்போது நீங்களும் நானும் பாருங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவும் எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில பெற்றோர் நீ ஜெபிக்காதே என்று சொல்லுகிறதை நான் கேள்விப்படுகிறேன். சில பெற்றோர் நீ ஜெபிப்பதினால் என்ன நடக்கிறது என்று சொல்லுகிறதை கேள்விப்படுகிறேன். தேவன் நமக்கு நன்மை செய்யவில்லையே, இவ்வளவு பிரச்சனைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோமே, நீ இதில் வேற மொத்த சம்பளத்தில் வர எல்லா தசம பாகத்தையும் கொடுத்துருவியா? கொஞ்சம் கொடு. இப்படி சொல்கிறவங்களும் எனக்கு தெரியும். நீ உன்னுடைய தசம பாகம் இவ்வளோ இருக்குதே, மொத்தத்தையும் கொடுத்துறாத, பாதி கொடு போதும், அல்லது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடு போதும், அப்படி சொல்கிறவங்களும் தெரியும். அப்போது நீங்கள் இதுக்கு கீழ்ப்படுவீங்களா? நான் உங்களிடத்தில் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கே அகெயின்ஸ்டா அல்லது இயேசுவோடு நெருங்குகிற காரியத்திற்கு தடையாய் பெற்றோர்களே உங்களுக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் அதிகாரமுள்ள கட்டளை கொடுப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிவீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் முதலாவது என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமேன். முதலாவது பார்த்தோம், ஆமேன், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். மேலான எந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். நான்காவது பாருங்கள், எபேசியர் 5:22 சொல்லப்படுகிறது. ஆமேன் ஸ்தோத்திரம். மனைவிகளை பார்த்து அழகாக சொல்கிறார், மனைவிகளே உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். புருஷர்களே 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். போதுமானது. மனைவிகளே நீங்கள் கணவருக்கு கீழ்ப்படியணும், உண்மைதான். ஆனால் அதைவிட முக்கியம் எது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அப்போது நீங்களும் நானும் ஏன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும்? ஏன்னா இதில் நாம் சிலதை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் தேவனை விட்டே பிரித்துவிடும். உதாரணத்துக்கு சொல்லலாம், அனனியா சப்பீராளுடைய சம்பவம் நமக்கு நினைவில் இருக்கும். இந்த அனனியா என்பது ஒரு ஆண், சப்பீராள் என்பது அவருடைய மனைவியாகிய பெண். இவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த நாட்களிலே சகலத்தையும் அப்போஸ்தலருக்கு முன்பாக விற்று கொண்டு வந்து வைத்ததை பார்க்கிறோம். ஆனால் இந்த அனனியா என்ன செய்தான்? மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து இவ்வளோதான் என்று சொல்லி என்ன பண்ணுறான்? முன்பாக போய் யார்? பவுலுக்கும் மற்ற பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் முன்பாக அப்போஸ்தல பாதத்திலே எல்லாவற்றையும் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் ஒரு பகுதி என்ன பண்ணிட்டாங்க? வஞ்சித்து வைத்து கொண்டார்கள். இந்த காரியம் யாருக்கு தெரியும்? மனைவியாகிய சப்பீராளுக்கும் தெரியும். இவன் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு, நீ கர்த்தரிடத்தில் போய் சொன்னாய், இது உன்னது தான். இதை விற்பதற்கு முன்னாடி யாருது? உன்னது தான். விற்றதுக்கு பின்பாகவும் இது யாருடைய கரத்தில் இருக்கிறது? உன் கரத்தில் இருக்கிறது. நீ கொடுப்பது ஏதோ உற்சாகமாக கொடு, ஆனால் கர்த்தரிடத்தில் ஏன் போய் சொன்னாய் என்று சொல்லி அங்கே சொன்ன மாத்திரத்தில் அவன் விழுந்து சென்று போனான். அதை தொண்டு அவருடைய மனைவி பின்னாடியே வராங்க. அவங்க மனைவி இடத்துல கேட்குறார், ஏமா நீங்கள் இவ்வளவு தான் விற்றீங்களா என்று கேட்கும்போது ஆமான்னு சொன்னாங்க. உன்னுடைய புருஷனை கொண்டு போன வாலிபர்களுடைய கால்கள் எங்கே இருக்குது? வாசலில் இருக்குது, நீயும் அங்கே போன்ட்டார். ஏன்? இயேசுவுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்தா சில காரியங்கள் தேவனுக்கே விரோதமாய் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எனவே நீங்களும் நானும் மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிலும் பெற்றோரையும் தகப்பனையும் தாயையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் இல்லை. என்ன முதலிடத்தில் வை, ஏன்னா நான் தான் உன்னை முதலிடத்தில் வைத்திருக்கிறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிப்பதை விட, நீங்கள் உங்கள் கணவனை நேசிப்பதை விட, ஆமேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பனும் தாயும் நம்மை அதிகமாக நேசிக்கிறார்கள், உண்மை. ஆனால் அது எவ்வளவு? நீங்களும் நானும் தகப்பனுக்கு ரொம்ப எதிராக நிற்காத வரைக்கும். எதிரில் நின்று என்ன ஆகிடும்? டோட்டலாக நம்மளை சபிச்சிருவாங்க. இது நடக்கிற ஒரு காரியம். ஆனாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கோபம் கொள்ளாதவராய்,
நம்மை நேசிக்கிறவராய் நம்மீது பாசமுடையவராய் அவர் இருக்கிறபடினால் நீங்களும் நானும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதை அதிக முக்கியமாய் வைத்திருக்க வேண்டும். மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே நல்ல. ஏனென்றால் சில அதிகாரிகள் சில நண்பர்களுக்கு கீழ்ப்படியும் போது தவறான பாதையில் சென்று விடுவோம். சில அரசாங்க வேலையிலே நம்ம போயிட்டோம்னு சொன்னால் லஞ்சம் வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், புஷ் பண்ணப்படுவோம். தவறான கணக்கு எழுதுவதற்கு அவர்களால் நாம் ஏவப்படுவோம். அப்போ அதுக்கு கீழ்ப்படிந்தால் நாம் யாருக்கு எதிராகிறோம்? ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராக மாறுகிறோம். எனவே எந்த சூழ்நிலையிலும் பெரியோருக்கும் மேலான அதிகாரத்திற்கும் பெற்றோருக்கும் கணவனுக்கும் கீழ்ப்படிவது அவசியம். ஆனால் அது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக இல்லாத வரை கீழ்ப்படியலாம். ஆனால் தேவனுக்கு எதிராய் ஒரு காரியம் வருமேனால் நீங்கள் யாருக்கும் கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படியாய் நடத்துவார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் பாருங்கள். ஆதியாகமம் 22:18 வாசிங்க. சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். போதுமானது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்குமா? சகல ஜனங்களை பார்க்கலாம் எப்படி இருக்குமா? சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்படி தானே? ஆமென். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களையும் என்னை வைப்பார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பாருங்க, மனுஷருக்கு கீழ்ப்படிவோமானால் சில நேரங்களில் வாழ்க்கையிலே தேவையில்லாத ரூட்டுக்கு போயிடுவோம். அப்படி தானே? உண்மைதானே? இந்த அனனியாவுக்கு செவி கொடுத்த உடனே என்ன ஆச்சு? அவருடைய ட்ராக் மரணத்துக்கு போனது. ஆமேன். அப்படியே நீங்களும் நானும் தேவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் மூலம் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வதிக்கப்படுவே, உன் அயலான் ஆசீர்வதிக்கப்படுவான், உன்னுடைய உறவு ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நீ வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய நட்புகள் ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யாருக்கு தருகிறார் ஆண்டவர்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதத்தை தருகிறார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னுடைய உறவினர் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும்னு யார் நினைக்கிறீங்களோ நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் சகல ஜனத்திற்கும் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. சாபமாக அல்ல. ஆமேன். ஸ்தோத்திரம். முள்ளாக அல்ல. ஆமேன். பொறாமைக்காக அல்ல. பொறாமைப்படுவார்கள் நம்முடைய உயர்வை பார்த்து, பொறாமைப்படுவாங்க. ஆனால் நம்மை அவருக்கு இடையூறாய் வைக்க மாட்டார். சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமேன். நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாகவே நம்மை வைப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பாருங்க. ஆதியாகமம் 26 4-5 வாசிப்போம். ஆதியாகமம் 26 4-5 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால். பாருங்க, யாரு? ஆபிரகாம் என்ன செய்கிறாரா? ஆண்டவருடைய நியமங்கள், விதிகள், ஆமென், கற்பனைகள், ஸ்தோத்திரம், பிரமாணங்களை கை கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படி எல்லா விதத்திலும் நியாயம், விதி, ஸ்தோத்திரம், கட்டளை, கற்பனை எல்லாவற்றிற்கும் அவர் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரா? வாசிங்க அடுத்தது. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, ஆமேன், இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். போதுமானது. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என் நியமங்கள், என்னுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது என்ன செய்கிறாரா? சகல ஜனங்களை பார்க்கிலும்
ஆமீன், ஸ்தோத்திரம். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நம்மை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பெருக செய்வார். இதுவரைக்கும் சுருங்கிட்டே போகிறீங்களா? எது பண்ணாலும் அப்படியே சுருக்கம், அப்படியே குறைந்து கொண்டே போகுது. குறைவு இது ஆண்டவரை தேடுறவங்களுக்கு கிடையாது. கடந்த நாளில் போய் அந்த வீட்டில் அப்படி தான் ஜெபம் பண்ணும், பேசும்போது அதை தான் பேசும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையாய் நான் கீழ்ப்படிவேன், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நான் செவி கொடுப்பேன். ஆனால் என்னை எப்படி பெருக செய்கிறார்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக செய்கிறார். ஒருவனாகிலும் வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. அழகாக லேசரை வச்சு ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம், நட்சத்திரங்கள் எவ்வளோன்னு சொல்லிடலாம். ஆனால் அதுவே முடியல. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி இன்னும் எண்ண முடியல. என்னன்னா திருப்பி முதல்ல இருந்து எண்ண வேண்டியதாக இருக்கும். கண்ணால் எண்ண முடியாது. ஒருவேளை மிஷினே வந்தாலும் எண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட பெருக்கத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஒரு சைடு மட்டும் வளர்ந்துட்டே போனால் நல்லா இருக்குமா? மண்டை பெருத்தவன் சொல்லி நான் கேள்விப்பட்டதை நான் காலையிலையும் சொன்னேன். மண்டை பெருத்தவன் அப்படின்னா மற்றது எதுவுமே இருக்காது, மூளை மட்டும் இருக்கும். இல்லைனா உடம்பு பெருத்தவன் சொல்லுவாங்க, வேலையில் ஒன்றும் இருக்காது, என்ன பண்ணும், உடம்பு மாத்திரம். இப்போ இது என்னத்துக்கு காரியம் அப்படின்னா, எதுவும் இது ஆசீர்வாதம் சொல்ல முடியுமா? ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் பூரணமான பெருக்கம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பூரணமான பெருக்கம், சுகம் இருக்கணும், நல்ல ஆசீர்வாதம் இருக்கணும், பணம் இருக்கணும், உண்மை, ஸ்தோத்திரம், எல்லாரிடமும் சகஜமான உறவு இருக்கணும். இது எல்லாவற்றிலும் மேலாய் தேவனோடு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோமாக. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது இது எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை பெருக செய்வாராம். அல்லேலூயா. சில பேர் பணம் வருது, கடவுளை தேடுறாங்க, காண முடியல. சில பேருக்கு பணம் இருக்குது, சுகம் இல்லை. சில பேருக்கு சுகம் இருக்குது, பணம் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவில்லை என்று சொன்னால் பரிபூரணமான ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்ல முடியும், எங்களுக்கு இன்னும் குறைவு இல்லை. ஆனால் கிட்ட பார்த்தீங்கன்னா குறைவின்னு சொல்லுவீங்க, ஆனால் குறைவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துதல் தந்து அவர் சமூகத்தில் நடத்துகிறார். பாருங்கள், எப்படியெல்லாம் நெருக்கமாக போகணும்னு நினைக்கிறோமோ ஆண்டவர் மாத்துறார், அதிசயமாக நடத்துகிறார். நான்லாம் நினச்சிருக்கிறேன், எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு புலம்பியே இருக்கிறேன், ஐயோ இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே அப்படியே இப்படியே. ஆனால் கடைசியில் வந்து பார்க்கும்போது ஆண்டவர் அற்புதமாக அதெல்லாம் பெருக செய்திருக்கிறார். பணத்தில் வீக்காக இல்லை, இது வரைக்கும் வண்டியை பெட்ரோல் இல்லாமல் தள்ளினே போனதில்லை. சோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ல. கடந்த நாளில் பெட்ரோல் காலி, கரெக்டாக நினச்சி ஆண்டவரே தள்ளிட்டு போகிறோன்னு கரெக்டாக கொண்டு போய் எங்கே நினச்சி பெட்ரோல் பங்க்கில். அற்புதமாய் நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார், பெருக செய்கிறார். எல்லா விதத்திலும் தேவனோடு இருக்கிற உறவில் பெருக செய்வார். ஆமேன். சக மனிதர்களோடு கூட இருக்கிற உறவை பெருக செய்வார். அல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். பணத்திலே ஒரு பெருக்கம், எல்லா விதத்திலும் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தருவார். வெறும் வார்த்தை மாத்திரம் சொல்லிட்டு பணத்தில் நான் வீக்காக இருந்தால் என்ன ஆகும்? எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. அவர் இயேசு. அப்போ அவருக்கு கீழ்ப்படிவதை விட்டுட்டு மனுஷருக்கு கீழ்ப்படிவதை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், மனுஷன் நம்முடைய பெருக்கத்தை பெருகிற வரைக்கும் இருந்து சுரண்டிட்டு நம்ம பண்ணுவான், நம்மளை அமௌண்ட் விட்டுட்டு போயிடுவான். நமக்கு அவன் பெருகிட்டானா கேட்டு பாருங்கள், 10 ரூபா தரமாட்டான். அப்படிப்பட்ட சூழல் உண்டு. ஆனாலும் கர்த்தர் ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நான் முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால், அல்லேலூயா, அவர் நம்மை பூரணமான பெருக்கத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் பெருக செய்வார், எல்லா விதத்திலும் பெருக செய்வார். ஆமேன். அடுத்ததாக பாருங்க, 3வது காரியம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31. சத்தமாய் உபாகமம் 4:29, 30. அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவார். நீ வியாகுலப்பட்ட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது
கடைசி நாளில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாய். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் மோசே கடைசி பிரசங்கம் பண்ணுறார். அங்கேருந்து கூட்டு வந்தார், இதோப்பா நீ பார்த்துக்கப்பா, அதுதான் கானான், இப்போ நீ உள்ளே போகிற, நீ என்னென்ன காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். அங்கே ஒருவேளை நீ தேவனை மறந்து நீ போயிட்டுன்னு சொன்னால், நீ கஷ்டப்பட்டா கூட சரி, நீ அந்த இடத்துல திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாய். ஆனால் என்னென்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு கீழ்ப்படிவாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னங்க அப்படின்னா, நான் உன்னை கைவிடுவது இல்லை, உன்னையும் என்னையும் தேவன் கைவிடக்கூடாது என்று சொன்னால் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. மனுஷருக்கு கீழ்ப்படியது அவசியம், அதைவிட மேலானது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் உன்னை கைவிட மாட்டார், ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர். நீ பாவம் செய்து தேவனை விட்டு மறந்து போனாலும் திரும்பி உன்னுடைய இருதயத்தில் நினைச்சு என் தேவனிடத்தில் திரும்புவேன், என் தேவன் சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று உன் வாழ்க்கையிலே அடிமட்டத்திற்கு போனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். சில இரக்கமுள்ளவன் சொல்லுவாங்க, ஒரு 10 வாட்டி பண்ணினா 11 வாட்டி போடான்னு அடித்து தள்ளிடுவாங்க. உண்மை தானே? மனுஷன் இரக்கமுள்ளவன் சொன்னால் கூட அவனுடைய இரக்கமெல்லாம் எப்படிப்பட்டது? கொஞ்சம் ஒரு எண்ணிக்கை, இல்லைனா 1000 வாட்டி பண்ணுங்க, 1001 வாட்டி என்ன பண்ணுவான்? நம்மளை தள்ளி விட்டு விடுவான். ஆனால் கர்த்தரோ எப்படிப்பட்டவர்? நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியால் நான் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது அவர் என்னை கைவிடவே மாட்டார். அது எந்த சூழ்நிலையில் கூட இருக்கட்டும், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். மனுஷன் கைவிடலாம், ஆமேன், உற்றார் உறவினர் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், ஆமேன், மேலான அதிகாரத்தில் இருக்கிறவனும் கைவிரித்து விடலாம். என்ன இன்றைக்கு அரசாங்கம் அங்கே கேட்கும்போது கேட்ட தொகை ஒன்று, கொடுக்கிற தொகை ஒன்று. அரசாங்கமே கைவிட்டால் கூட ஆண்டவர் இயேசு நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் கீழ்ப்படிவது மனுஷனுக்கு அல்ல, மேலான அதிகாரத்திற்கு அல்ல, ஆமேன், தேவனுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவோமாக. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார். ஆமேன், ஸ்தோத்திரம். 4வது காரியம் கவனிக்கலாம். உபாகமம் 4:31 அழகாக அடுத்தது பாருங்க. கைவிட மாட்டார், அவர் உன்னை அழிக்க மாட்டார், அழிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய பேர் பயப்படுற காரியம் அதுதான். ஐயோ, நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எவ்வளவோ தூரம் போயிட்டேன், நான் நல்லா ஜெபிக்கவே இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கவே இல்லை, ஆண்டவர் என்னை அழிச்சிருவாரோ, இல்லைனா கேடான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்துருவாரோ, மனுஷனிடத்தில் ஒப்பு கொடுத்துருவாரோ அப்படின்னு நினச்சி பயப்படுறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மை அழிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனால் அவர் எப்படிப்பட்டவரா? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற உங்களையும் என்னையும் ஒருபோதும் அழிந்து போக விட மாட்டார். ஆமேன். கடந்த கொரோனா நாளிலே நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். கொரோனா நாளில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க? சாப்பிடாமல் இருந்ததெல்லாம் பெரிய விஷயம், ஆனால் கறி மீன் சாப்பிட்டது தான் ரொம்ப அதிகம். நிறைய கூட்டங்கள் நல்ல வசதியாக சாப்பிட்டதை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில கூட்டம் இருந்தாங்க, அவர்களுக்கு சபையின் மூலமாய் கொடுப்பதற்கு நிறைய பேர் வந்தாங்க. அது முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்த உடனே சாட்சியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சாட்சி சொல்கிறதுக்கு கரிமீன் சாப்பிட்டேன் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் அழிந்து போனாங்க. ஆனால் ஆண்டவரோ நம்மை அழியாமல் ஜீவனோடு வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்போது நம்ம அழியாமல் அவர் ஜீவனோடு நிற்க வச்சிட்டாலே போதும், நம்மை ஜெயிக்க வச்சிருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், டேலண்ட் இல்லாமல் இருக்கலாம், உதவிக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஜீவனை மாத்திரம் கர்த்தர் நிற்க வச்சிட்டாருன்னு போதும் நினச்சிங்களேன், அவ்வளோதான். நம்மளை மேலே கொண்டு வர்றது தான் அவருடைய மேலான பிளான். அல்லேலூயா. பாருங்கள், ஆகார் போய் அழுதான். ஆகார் போய் என்ன பண்ணா?
அழுதா. தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன், என் பிள்ளையை அழுவதை பார்க்க முடியல, அவள் சாகிறத என்ன பார்க்க முடியல. அன்றைக்கு அழிச்சிருந்தாருன்னு சொன்னால் அவர் வாக்குத்தத்தத்தை பொய்யுள்ளவராக இருப்பார். ஆனால் அவர் வாக்குத்தத்தம் உள்ள தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அழிய விடவே இல்லை. அந்த தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்க. நம்மை அழியாமல் காக்கிறவர், கருவிலே நம்மை அழியாமல் காக்கிறவர். அநேகர் நம்மை அழிந்து போகும்படி கூட செய்யலாம். இன்றைக்கு பில்லி சுனியெல்லாம் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம வளர்ச்சி பிடிக்காம இவன் வளர்ந்துட்டா எங்கேருந்து நம்ம இல்லாமல் போயிடுவோமோ என்று சொல்லி வைக்கிறதாக கேள்விப்படுகிறேன். இன்னும் நான் பார்த்ததில்லை, கேள்விப்படுறதை ஆணித்தரமாக சொல்ல முடியாது. ஆமென். ஆனாலும் ஆண்டவர் நம்மை அழிக்க மாட்டார், அழிய விட மாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுவோம். எந்த சூழ்நிலை கூட வரட்டும், இல்லாமல் கூட போட்டோம், உடம்புல அநேக நோய் கூட வரட்டும், ஆமேன் ஸ்தோத்திரம். யோபு போல உட்காந்து சுரண்டிகிட்டே இருக்கலாம், எல்லாமே நம்மை விட்டு போனால் கூட அவர் நம்மை அழியாமல் நிற்க செய்துட்டாருன்னு சொன்னால், ஆமேன், 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு தருவதற்கு அவரால் முடியும். ஆமேன், அல்லேலூயா. அவர் நம்மை அழிக்க மாட்டார். நானும் நீங்களும் என்ன செய்யணுங்க? அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆமென், அல்லேலூயா. தேவ சத்தத்திற்கு நாம் அதிகமாய் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், கவனமாக இருந்து கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அவர் நம்மை அழிக்க மாட்டார். அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்க, அவர் உன்னை மறக்க மாட்டார். சில பேர் உதவி பண்ணுறேன் போ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மறந்ததை போல நடிப்பாங்க. ஒருவேளை மறந்து கூட இருக்கலாம். நம்மை நினச்சி அவங்க தரணும்னு நினச்சா கொடுக்கலாம், ஆனால் மறந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் கீழ்ப்படியும் போது அவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் மறக்க மாட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் நம் மீது நினைவாயிருக்கிறார். அவர் நினைவாயிருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் ஏற்ற காலத்திலே நன்மை செய்வார். நன்மை செய்வார்னா என்ன அர்த்தம்? துரிதமாய் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் உதவியே இல்லை, எப்போ கிடைக்கும்னு பாருங்கள். நான் சாட்சி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உண்மையாகவே ஊழியன்னா இதுதானா அப்படிங்கிற ஒரு அனுபவம் உண்டானது. ஆனால் ஊழியத்தை யாராலும் குறைவாக எடை போடுறாங்கன்னா போடட்டும், ஆனால் கர்த்தர் ஊழியத்தை குறித்து இதுவரைக்கும் மறக்கலை. ஐயோ, கேஸ் சிலிண்டர் காலியாகி நாங்கள் சாப்பிடாமல் இருந்ததில்லை, ஆனால் காலியாகிருக்கு. பிளாக்கில் தான் வாங்குகிறோம், காலியாகிருக்கு, ஆனால் சாப்பிடாமல் இல்லை. அதுக்கு எப்படியோ தேவன் பணத்தை கொடுத்துட்றார். ரொம்ப ட்ரையாக போகும், நிற்கிறது போல் போகலாம், ஆனால் மறக்காமல் நினைத்து, சர்க்கரை இல்லை காலி, கரெக்டாக வராங்க, ஒரு அம்மா சர்க்கரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறார். அரிசி இல்லை, ஒரு அம்மா 5 கிலோ அரிசி எடுத்துகிட்டு வந்து தராங்க. புளி இல்லை, அக்கா வீட்டில் இருந்து கொடுக்குறாங்க. சோத்திரம், கையில் பணம் இல்லை, ஜெபிக்கும் போது காணிக்கை. இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்மை மறக்காததினால், நினைவில் வைத்திருக்கிறதுனால். என் பையனுக்கு இந்த நேரத்தில் இந்த உதவி தேவை, இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? அவன் மனமடிந்துருவானே, அவன் சோர்ந்து போயிடுவானே என்கிற எண்ணத்தோடு மறவாமல் நினைக்கிற நல்ல தேவன். நீங்களும் நானும் ஒன்று செய்யணும், நாம் அவரை மறக்காமல் அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போமே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எந்த காலத்திலும் மறக்க மாட்டார். மனுஷன் மறந்து போவான், இன்னும் கேட்டால் இல்லாத நேரத்தில் சுத்தமாக மறந்து போயிடுவான். அப்படி தானே? பணம் இல்லைன்னு சொன்னால், ஐயோ நான் உன்னை மறந்துட்டேப்பா, பத்திரிக்கை கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் என்ன பண்ண மாட்டான்? மொய் கூட வைக்க மாட்டானே, வருவான், சாப்பிட்டு போயிடுவான், கொட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இருக்குது. அதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன். வச்சால்னா அது ஒரு பத்திரிக்கை வேஸ்ட்டு, இவங்ககிட்ட இருந்து மொய்யும் வராது, மறந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருது. ஸ்தோத்திரம். ஆனால் இல்லாத சமயத்தில் ஜனங்கள் கூட, நம்மை உற்ற உறவினர் கூட மறந்து போகலாம். ஆனால் கர்த்தரோ நம்மை எந்த சூழ்நிலையிலும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக பாருங்கள், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது? ஆமீன். யாக்கோபு 4:7 கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களை அழிக்க நினைக்கிற, உங்களை சூழ்ச்சிக்குள்ளே மாட்ட நினைக்கிற, உங்களை விழுங்க நினைக்கிற பிசாசு ஓடி போயிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசின் போராட்டம் தாங்க பெருசாக இருக்குது. பிசாசு தான் வந்து அங்கே வஞ்சிக்கிறான், இங்கே வச்சுக்கிறான், அங்கே கை வைக்கிறான், ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான்.
ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், அவன் தலதிரிக்க ஓடி போயிடுவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நம்மிடத்தில் வர முடியாது, அவன் நம்மை விழுங்க முடியாது, அவன் நம்மை அழிக்க முடியாது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று தான், மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கழுத்துக்கு கத்தி வந்தாலும் சரி, ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராய் நிற்க உங்களையும் என்னையும் ஏவினால் நான் தேவனுக்கு கீழ்ப்படிவதையே தெரிந்து கொள்ளுவேன். அவர் எந்த சூழ்நிலையிலும் ஆமீன் ஸ்தோத்திரம் என்னை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் என் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதவராய் இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை அழிக்காதவராய் இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறவாதவராய் இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும் போது என்னை விழுங்க வகை தேடுகிற பிசாசானவன் என்னை விட்டு ஓடி போவான். தாராமா ஹந்தோனாமா. எஸ், உமக்கே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவர். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பிசாசுக்கு கீழ்ப்படியவனா அல்லது மனுஷனுக்கு கீழ்ப்படிவனா தேவனுக்கு கீழ்ப்படிவேனா? இந்த நாளிலே தேவனுக்கு கீழ்ப்படிவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஜெபிக்கிறோம், ஜெபித்து அப்படியே சென்று விடாதபடி கொஞ்ச நேரம் மௌனமாக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களிடத்தில் பேசுவார். ஆமேன். அவர் உங்கள் திட்டத்தை குறித்து நிச்சயமாய் பேசுவார். அல்லேலூயா. உன்னை கொண்டு எந்த காரியத்தை செய்வேன் என்பதையும் வெளிப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். தன்னுடைய ஊழியக்காரனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். எத்தனை பேர் உணர்றீங்க? நீங்களும் நானும் மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தா ஏதோ ஒரு விதத்தில் தேவனை காயப்படுத்தவோ, தேவனை விட்டு விலகவோ, தேவனை மறுதலிக்கவோ நம்மை கொண்டு செல்கிறது என்று சொன்னால், அதை விட்டு தேவனுக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொள்வோமானால் கர்த்தர் நம்மை சதா காலங்களில் நடத்தி ஜெயமாய் நிலைநிற்க செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எந்த ஒரு மனுஷனும் உம்மிடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷனும் உமக்கு கீழ்ப்படிவதை தடுக்க முடியாது ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் போர் என்று சொன்னால் நான் போவேன், நீர் இதை செய் என்று சொன்னால் இதை செய்வேன் ஆண்டவரே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னோடு கூட பேசும்படி நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொள்வோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதித்து பெருக செய்கிற தேவன், மறவாத தேவன், கைவிடாத தேவன், அழிக்காத தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் பிசாசானவனை என்னிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற நல்ல தேவன். உமக்கே மகத்துவம், மகிமை, துதி உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் உமக்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நூறத்தனையாய் நடத்தி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடியால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தேவ கிருபையும் தயவும் ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் விட்டு விலகாதிருப்பதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், சாட்சியை உண்டு பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, சந்தோஷம், வழிநடத்தல் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சொல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise God.